ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரநர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். மகர ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்க போகிறேன். மே மாதம் எதிர்பார்த்த அளவு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது. சரியா? இந்த ஜென்ம சனியில் 7.5 சனியில் உங்களுக்கு அருமையான காலம் ஒரு வசந்த காலம் உங்களுக்கு உருவாகுது. கோடையில் மழை வர்ற மாதிரி உங்களுக்கு கோடை மழையாகவே இந்த குரு பயிற்சி இருக்குது. குரு இன்றைக்கி பயிற்சி ஆகிட்டார். சரியா? சித்திரை 18 மே 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:29 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தம ஸ்தானத்திலிருந்து பஞ்சம ஸ்தானத்துக்கு மாறிட்டார். குரு பயிற்சியில் நன்மை அடைகிற ராசியில் மகர ராசியும் ஒன்று. மொத்தம் 5 ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகரம், கன்னி, கடகம், விருச்சிகம், மேசம் இந்த 5 ராசிக்குமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கும் மகர ராசிக்கு 9ஆம் பார்வையில் பார்க்குறாரு. அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கிறேன். மகரத்துக்கு குரு விரையாதிபதி, தைரியஸ்தானாதிபதியாக இருந்தாலுமே அவர் ரிஷபத்திலிருந்து பார்க்கறது ஒரு சிறப்பு தான். சரி, அதனுடைய சாராம்சம் எல்லாமே நான் போட்டுக்கிறேன். சாதக பாதங்கள் எல்லாமே தனியாக வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்கு இதில் இருக்கும். அதை வேணால் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு பயிற்சியுடைய ஒரு வருட பலன்கள் உங்களுக்கு தெரியும். குரு ஒரு கோள், அவ்வளோதான். அவர் ஒரு பெரிய கிரகம். காரகத்துவம் தனகாரகன், புத்திரகாரகன். அதுபோக உங்கள் ராசிக்கு விரையாதிபதியும் கூட, தைரியாதிபதியும் கூட. ஸோ தன்னுடைய ஆதிபத்திய விஷயத்தையும் காரகத்தையும் நல்லபடியாக செய்வார். நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா சுப செலவாக தான் இருக்கும். அதுபோக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. காரிய வெற்றி இருக்கும், அனுகூலமாக இருக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், கையில் காசு போனால் நல்லபடியாக புழங்கும். இதுதான் குரு பயிற்சியை பற்றி சொல்லணும்னா ஷார்ட்டாக 4 வரியில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே நேர்களே, இந்த மே மாதம் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், ராகு இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துக்கு புதன் போயிடுவார். மே 7ஆம் தேதி போயிடுவார். 4ஆம் இடத்துல ஏற்கனவே சுக்கிரன் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்க சூரியன் 14ஆம் தேதி எங்கே போயிடுவார்? மே 14 உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். கேது வழக்கம் போல் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பார்வையில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இந்த அமைப்பில் தான் கிரக நிலையில் இருக்குது. சந்திரன் மாறிக்கிட்டே இருப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். இந்த வீடியோ மகர ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன். இது போக கிரக பயிற்சிகள் வேறு இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய், ராகுவும் 7ஆம் தேதிக்கு மேலே தனியாக இருப்பாங்க. அது கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். 3ஆம் இடம் உபசேன சாணமாக இருந்தாலுமே செவ்வாய், ராகு தனியாக 3ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 6, 9, 10ஆம் இடத்தை பார்க்குறது சில விஷயத்தில் சில தாக்கத்தை கொடுக்கும். அதை நான் வருகின்ற காலத்தில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான். சரி நேயர்களே, இப்போ பார்த்தோம்னா இந்த மே மாதம் எடுத்துட்டோம்னா கிரக நிலை நல்லா தான் இருக்குது. மகர ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொது பலன்களாக சொல்லிட்டு போயிடுறேன். நல்லா இருக்கும். உங்களுக்கு மாற்றம் இருக்கும், ஏற்றமும் இருக்கும், மாற்றமும் இருக்கும். அலுவலம் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, மேல் அதிகாரியோட பாராட்டு இருக்கும். அவங்களுடைய ஒரு கோஆர்டினேஷன், கோஆப்ரேஷன் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும். உடன் இருப்பவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மகிழ்ச்சி இருக்கும். எதிர்பாராத இடமாற்றம் இருக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போ வருமா அப்போ வருமானு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த இடமாற்றம் உங்களுக்கு சிலருக்கு வரலாம். அதனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பொதுவாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, உடன் வேலை பார்க்குறவங்ககிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசணும். பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சரியா? அதுபோக யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிட வேண்டாம். அதுபோக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் சில தேவைகள் கூடுதலாக இருக்கும். சரியா? வீட்டில் சில தேவைகள் அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டுக்கு கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கைகூடி வரும். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு பணம் கைக்கு வரும். வீடு வாங்குகிற எண்ணம், வீடு, மனை, எல்லாம் மனைனா இடம், காலி மனை, வண்டி, வாகனம் அப்படின்னு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மே மாதம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. நல்ல நாளாக பார்த்து போயிட்டு வாங்க. சந்திராட்சமம் இல்லாத நாளாக பார்த்து போயிட்டு வாங்க. சந்திராட்சமம் இப்போதைக்கு இல்லை, ஏன்னா சந்திரன் 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் 8ஆம் இடத்துக்கு வரதுக்கு இன்னும் நாள் நிறையா இருக்குது. சிம்ம ராசிக்கு வருவார். மகம் பூரத்தில் வரும்போது தான் உங்களுக்கு சந்திராட்சமம். அந்த காலகட்டத்துக்கு வேணால் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, சுபகாரியங்கள் செலவுகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதுபோக ஆடம்பர செலவத்தை தவிர்த்துருங்க. ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு தவிர்த்திங்கன்னா சேமிப்பு உயரும். சரியா? ஆடம்பரத்தை தவிர்த்துருங்க. தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. அதேமாதிரி சொந்த பந்தத்துக்கிட்ட சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்ககிட்ட இருந்த மன வருத்தம்லாம் சரியாக போயிடும். பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமை இருக்கும். பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதுபோக பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல உகந்த மாதமாக இந்த மே மாதம்
பார்க்கப்படுகிறது. மே மாதம் பூவாசம்பாங்க. மே ஃப்ளவர்ஸ்லாம் மலர்கிற காலகட்டம். மகர ராசிக்கு ஒரு மலர்ச்சியை கொடுக்குது, ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்குற காலகட்டமாக இருக்குது. மகர ராசிக்கு ஒரு மறுமலர்ச்சி வருதுங்க. அருமையான அமைப்பாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் வந்து மே 1 கரெக்டாக இன்றையிலேருந்து உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறாரு. அடுத்த ஒரு 10-11ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான். குரு வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான். சரி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போவார். அடுத்து 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பார். இதெல்லாம் நல்லா அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால் குருவுடைய அந்த கருணை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லபடியாக தான் கிடைக்கும். அடுத்து வந்து புதிய மாற்றங்களெல்லாம் ஆதாயம் இருக்கும். புதிய மாற்றங்கள்லாம் என்ன, நீங்கள் செய்கிற காரியத்தில் சில ட்விஸ்ட் இருக்கும். சரியா, சில எதிர்பாராத ட்விஸ்ட்னால் அந்த அமைப்புகளில் வந்து சில மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்களும் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றங்களாக தான் இருக்கும். ஸோ ஏற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்த மாதமாக மே மாதம் பார்க்கப்படுகிறது. நான் நட்சத்திரத்துக்கு வேணால் தனித்தனியாக போடுறேன். உத்திராடம், திருவோணம் அமைட்டத்துக்கு தனித்தனியாக லக்கண ரீதியாக போடுறேன். அதை வருகின்ற காலத்தில் போடுறேன். நான் இந்த பலன்கள் வந்து இந்த மே மாதம் இன்று 1ஆம் தேதி அதை கருதி இந்த வீடியோவை போடுறேன். தனி வீடியோவே போட்டுருதேன். ஏன்னா சேர்ந்து வீடியோ போட்டோம்னா அது சில பேருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் மகரத்துக்கு ஷார்ட் வீடியோவாக இருந்தாலுமே தனி வீடியோவை போட்டுருவோம். அதான் சொல்லுவாங்க, எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலையாக இருக்கணும் அப்படிம்பாங்க. 2 பேர் இருந்தாலுமே அவங்களுக்கு தனியாக அடுப்பு வச்சு பொங்கி சமையல் சாப்பிட்றது நல்ல விஷயம். அது மாதிரி ராசிக்குங்கிறது தனியாக வீடியோ போடணும். 4 ராசிக்கு ஒன்றா போட்டோம்னா அது நல்லபடியாக இருக்காது. அதனால் பொதுவாக நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுருவேன். ஒரு இண்டிவிஜுவல் கேப்பில் போடுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு 7 நாளைக்கு ஒரு பலன் போட்டேன். வாரத்துக்கு ஒரு பலன்கள் எப்படியும் போட்டேன். அந்த வார பலன்களும் இதில் சேர்ந்து தான் வரும். இருந்தாலும் இந்த மாதத்தை கணக்கு பண்ணி இன்றைக்கி குரு பயிற்சி இருக்கிறதுனால தகவலை சொல்கிறேன். அடுத்து குரு பயிற்சியை முன்னிட்டு சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் குரு தோஷமாக இருந்திருப்பார். சரியா, அவங்களுக்கு இப்போ குரு தசை நடக்கும். 16 வருடம் நடந்துகிட்ருக்கோம். அதில் இருப்பாங்க. சரியா, ஒரு 35 வயசுலேருந்து ஒரு 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க குரு தசையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த உரிய பரிகார ஸ்தலம் என்ன செய்யலாங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா அதை வந்து அந்த வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். மீனத்துக்கும் தனுசுக்கும் போட்டிருக்கிறேன், மகரத்துக்கும் நான் போடுறேன். சரியா, தமிழ்நாட்டில் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம், அந்த குருவுடைய பலவீனமானவர்களுக்கு, ஜனன ஜாதகத்தில் குரு பலவீனமானவர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், அது எப்படி செய்யலாம்னு ஒரு வீடியோ போடுறேன். அதையும் பாருங்கள். ஓகே நேயர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுற அணுகுங்க. ஒரு நல்ல முறையில் பார்த்து கொடுப்போம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். அது உங்களுக்கும் ஃபேவராக இருக்கும். இந்த மே மாதம் சிலருக்கு வந்து புதிதாக வெளிநாட்டு தொடர்பு உண்டாகும். வெளிநாட்டு கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் கட்சியில் உங்கள் பேர் பேசப்படும். கட்சி தலைமையோட நெருக்கம் இருக்கும். அதுபோல் அரசு துறையிலையும் உள்ளவர்களுக்கு மேலிடத்தின் ஆதரவு இருக்கும். சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் பழக வேண்டாம். கூட நட்பு கேடா முடியும் சொன்ன மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கத்தை விட்டுருங்க. அதில் சில விஷயத்தில் விலகியே இருக்குது, நல்லது தான். மாணவர்கள், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும். 10th +2 படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க லீவாக தான் இருக்கும். ஜூனில் தான் ரீஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் வீட்டில் இருந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டடிக்கு உள்ள படிப்பெல்லாம் படிங்க. அடுத்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு இப்போ 9th படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் 10th கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி 11th படிக்கிறவங்களுக்கு +2 எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சம்மர் வெக்கேஷன் போகிறவங்களும் அந்த வித படிங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வெக்கேஷன் பீரியடை உங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றிக்கோங்க. ஸ்டடி கிளாஸுக்கெல்லாம் போங்க. அதுபோக வந்து திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க கலைஞர்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். அரசாங்கத்துடைய பாராட்டு பரிசுலாம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுபோக வந்து நல்லா கான்சன்ட்ரேஷனாக உழைக்கணும். சரியா, உங்களுடைய வேலையில் ஒரு சின்சியாரிட்டி இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். சரி, ஓகே. பயணங்கள் எங்கேனாச்சும் வெளி மாநிலம் போகிறதா இருந்தால் பாதுகாப்பாக போங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. தனிமையாக போக வேண்டாம், ஒரு டீமாக போங்க. சரியா, தனியாக போகிறத தவிர்த்துருங்க. தெரிஞ்ச ஆள் கூட சேர்ந்து போங்க. சில பேருக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனையில் தலைவலி வரலாம். முற்ற தலைவலி, அதிகமான அலைச்சல் இருக்கிறனால தூக்கம் இல்லாமல் போகிறது, இது மாதிரி பிரச்சனைலாம் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. யோகா தியானம் பண்ணுங்கள். மகான்களோட வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் மகான்களை வழிபாடு பண்ணுங்கள். சமய சான்றோர், சன்மார்க்க சான்றோர்லாம் படுத்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும். மனதை இனிமையாக வச்சுக்கோங்க. காதுக்கு இனியான பாடலில் கேளுங்க. சந்தோஷமான நிகழ்ச்சியில் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். நல்லா இருக்குது. மகர ராசிக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரக நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது. செவ்வாய் நல்லா இருக்கார், சுக்கரும் நல்லா தான் இருக்கிறாரு. சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் மகர ராசிக்கு ஒரு மறுமலர்ச்சி
இந்த 7.5 சனியில் ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்குற மரமாகவே இருக்குது. வருகின்ற காலமெல்லாம் வசந்தமாகவே இருக்கும். அந்த வசந்தத்துக்கு தூண்டில் போடுறதுக்கு குரு கிரகமாக இருக்கிறாரு. அடுத்து சுக்கிரன், அடுத்து புதன், இந்த 3 கிரகங்களும் நல்லா இருக்குது. சூரியனும் அடுத்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார் வருகின்ற காலத்தில். அதுவும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போவார். செவ்வாய் ஒரு மத்தியம பலனை தான் கொடுக்குறாரு இப்போதைக்கு. சுக்கிரன் புதன் அளப்பரிய பலன்களை கொடுக்குறாங்க. குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் மகர ராசிக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குது. ராசிநாதன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறாரு. அவர் ஒரு மௌன குருவாகவே இருக்கிறாரு. ஏன்னா குரு சாரத்தில் அவர் ஒரு மௌன குருவாகவே அப்படின்னு இருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய எஃபெக்ட் அவிட்ட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் இருக்குது. செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருக்குது. திருவோண நட்சத்திரத்துக்கு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. சரியா, திருவோண நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லபடியாக முன்னேற்றம் தெரியுது, வித்தியாசம் தெரியுது. உத்திராடம் நல்லா வெளியே வந்துட்டாங்க, டோட்டலாக வெளியே வந்துட்டாங்க. திருவோணத்துக்கு ஒரு 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அந்த இது இருக்குது, அந்த 7.5 சனியுடைய எஃபெக்ட் இருக்குது. அவிட்டத்துக்கு செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. செப்டம்பர் 2024 பின்னாடி மகர ராசிக்கு முற்றிலுமாக சனிப்பனோட ஆதிக்கம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா அவர் முன்னாடி போயிடுவார், புரட்டாதி 2ஆம் பாதம் தாண்டி போயிடுவார். சரியா, அவர் ஒரு டிகிரி வயசில் ஒரு டிஸ்டன்ஸ் தாண்டி போயிட்டாருன்னா அவருடைய எஃபெக்ட் போயிடும். சரியா, ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். வழிபாடு மாதம் ஒரு தடவை சிவபெருமான கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போங்க, சிவபெருமானை கும்பிடுங்க, சனி பகவானுக்கு விளக்கு போட்டு வாங்க. அதுபோக இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க, நல்லது ஒரு காரியத்தை செய்யுங்க, நல்லதே நிலைங்க, நல்லதே நடக்கும். எல்லாமல் இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். மகரத்துக்கு ஒரு மலர்மலர்ச்சி உண்டாகிவிட்டது. அந்த மறுமலர்ச்சி இந்த மே மாதம் முழுக்க மலர்களால், வாசமுள்ள மலர்களால் நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கட்டும். எங்கும் புகழ் பரவட்டும், சந்தோஷம் நீடிக்கட்டும், இன்பம் பெருகட்டும், இனியவை நடக்கட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே. அனைத்து வளங்களையும் நலங்களை பற்றி நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.